1903ஆம் ஆண்டு பிறந்த அனந்தாழ்வார் ராமானுஜ ஆச்சாரியரின் சீடர். அப்போ திருமலை நம்பிங்கிற ஒரு குரு தினமும் திருப்பதி ஏழுமலைக்கு சேவை செஞ்சிட்டு இருந்தாரு. அவருக்கு வயது மூப்பானதும் அனந்தாழ்வார் தன் மனைவியுடன் திருப்பதிக்கு போய் ஏழுமலைக்கு சேவை செய்யறாரு. தினமும் பகவானுக்கு மாலை சாற்ற நினைச்சு பெரிய பூந்தோட்டம் போடுறாரு. வெயில் காலத்துல தோட்டத்துக்கு தண்ணீர் ஊற்ற தண்ணீர் பற்றாக்குறை வருது. அதனால கிணறு தோண்ட நினைச்ச அனந்தாழ்வார் கர்ப்பிணியான தன் மனைவியுடன் சேர்ந்து கிணறு தோன்ற வேலையை செய்யறாரு. அசதியால கர்ப்பிணி மனைவி மயக்கமாயிடுறாங்க. இதை பார்த்த வெங்கடாச்சலபதிக்கு அப்பெண்ணை பார்க்க பாவமா இருந்து ஒரு சின்ன பையன் ரூபம் எடுத்து மனைவியின் வேலையை செய்யறாரு. அதை பார்த்த அனந்தாழ்வார் அந்த சிறுவனை போக சொல்லியும் அதை கேட்காம சிறுவன் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க கோபப்பட்ட அனந்தாழ்வார் தன் கையில் இருந்த கடப்பாறையை எடுத்து சிறுவனின் மேல் வீச அது சிறுவனின் தாடையில் பட்டு ரத்தம் வருது. மறுநாள் பகவானுக்கு பூஜை செய்ய போனப்ப அவர் தாடையில் ரத்தம் சுட்டுது. அதை பார்த்து பயந்து போன அனந்தாழ்வாருக்கு விஷயம் புரியுது. அப்ப ஏழுமலையான் தன் தாடை காயத்துக்கு பச்சை கற்பூரம் வைக்க சொல்றாரு. இன்று வரை அவருடைய தாடையில் பச்சை கற்பூரம் வச்சுக்கிட்டு இருக்காங்க.